be a lengthy line and thin line, and it should be marked x and y on both directions, and you have to mark BP and HP above and below the reference line. Okay. Then you have to draw two locus on the top and two locus on the bottom. இது வந்து locus of A change பண்ணிருங்க. horizontal line வரையும் சென்டர்ல இருக்கிறது ரெஃபரன்ஸ் லைன் மேல ரெண்டு லோகஸ் ஆஃப் b dash லோகஸ் ஆஃப் b dash இது ரெண்டும் ரெஃபரன்ஸ் லைன் கீழே லோகஸ் ஆஃப் a லோகஸ் ஆஃப் b ஓகேவா locus of a in front view அர்த்தம் locus of b in front view dash போட்டுட்டதால இது locus of a in top view இது locus of b in top view இதுதான் வந்து ஆக்சுவல் மீனிங் dash போட்டுட்டதால நீ இன்னொன்னு நினைச்சிடாத இல்லனா நீ எழுதும்போது அதை எழுதி பிராக்டீஸ் பண்ணிக்கோ locus of a in front view ஓகேவா அடுத்து டயகிராம் போடும்போதுனா இது இப்போ வந்து ஃபுல்லாவே எழுதிடுங்க locus of A in top view. ஓகேவா இதுல என்ன சொன்னா இந்த ரெண்டு லைனும் இன்டர்சேஞ்ச் ஆகும் அதாவது locus of A in front view மேலேயும் locus of B in front view கீழேயும் வரும் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் கீழே வந்து locus of A in top view locus of B in top view இன்டர்சேஞ்ச் ஆகும் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகும் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகும் ஆனா ரெஃபரன்ஸ் லைன் மேல எப்பவுமே ஃப்ரண்ட் வியூ லோகஸ் இருக்கும் ரெஃபரன்ஸ் லைன் கீழே எப்பவுமே டாப் வியூ லோகஸ் இருக்கும் எக்கானமி வந்து ஃப்ரண்ட் வியூ லோகஸ் டாப் வியூ லோகஸ் ஃப்ரண்ட் வியூ போகாது ஃப்ரண்ட் வியூ லோகஸ் டாப் வியூ வராது இதுக்குள்ள தான் வந்து நாம இன்டர்சேஞ்ச் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இப்போ இங்க ஏதாவது ஒரு இடத்தை அப்ராக்ஸிமேட்டா ஏதாவது ஒரு இடத்தை இங்க வந்து என்ன பண்ணிடுறேன் பாயிண்ட் வச்சு a dash மார்க் பண்ணிக்கிறேன் then இங்க இருந்து ஒரு thin line போட்டு அது எங்க வந்து locus of A in front view வந்து locus of A in top view வரைக்கும் ஒரு straight line k வச்சு மார்க் பண்ணிக்கணும் then mark it as A ஓகேவா இந்த ஒரு inclined line அது வந்து B dash அந்த லைன் டார்க்கா இருக்கும் இதுதான் front view line இதுதான் வந்து என்னது front view line or projection of front view ன்னு சொல்லுவாங்க மாறி கொண்டு இந்த ஒரு வெர்டிகல் லைன் இந்த வெர்டிகல் லைன் போட்டு இத ரெண்டையும் ஜாயின் பண்ணனா இதுதான் வந்து B இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டாப் வியூ ஆர் டாப் வியூ லைன் சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரண்ட் வியூ இது வந்து என்னது டாப் வியூ இதோட ஆங்கிள் ஆல்பா இதோட ஆங்கிள் பீட்டா இதோட ஆங்கிள் ஆல்பா இதோட ஆங்கிள் பீட்டா இது front view ஓட inclinations வந்து என்னது front view ஓட inclinations இது வந்து top view ஓட inclination ஓகேவா இப்போ அடுத்து வந்து பார்த்தா இங்க ஒரு லைன் போட்டு இது வந்து ட்ரூ லென்த் இந்த லைன் தான் வந்து ட்ரூ லென்த் லைட்டா தான் போடணும் டார்க்கா போடணும் நம்ம டாபிக் என்னது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேவா அப்போ क्वेश्चनே வந்து என்னது லைனோட ப்ரொஜெக்ஷன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்போ ஒரிஜினலுக்கு மரியாதை கிடையாது டூப்ளிகேட்டுக்கு தான் மரியாதை சரியா அப்போ இது கூட இருக்கு இதுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதோட ப்ரொஜெக்ஷன் ஷேடோ தான் வந்து நீங்க பண்ணணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ இதுதான் டார்க்கா போடணும் இதை வந்து நீங்க டார்க்கா போடக்கூடாது ஓகேவா அதே மாதிரி இந்த வந்து ஒரு லைன் போடுறோம் ரிமெம்பர் இது ரெண்டும் நேர் வரணும் இது ரெண்டும் நேர் வரக்கூடாது ஓகேவா இது ரெண்டும் நேர் வரணும் இந்த இனிஷியல் இருந்து ஃபைனல் இருந்து ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன் 90 டிகிரி லைன்ல கனெக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த ஃபைனல் இருந்து ரெண்டுமே ஒரு 90 டிகிரி லைன்ல கனெக்ட் ஆகும் ஓகேவா ஆனா இது எந்த ஆங்கிள் வேணாலும் இருக்கலாம் ரூல் இருக்க பொறுத்த வரைக்கும் இந்த மேல 90 mm கீழேயும் 90 mm தான் மேல 3 mm கீழேயும் 3 mm தான் அது என்ன சிம்பிளா சொன்னா இப்போ நான் படுத்திருந்தாலும் 6 அடி தான் நின்னுட்டு இருந்தாலும் 6 அடி தான் என்னுடைய ஆக்சுவல் ஹைட் ஓகேவா ஆனா என்னுடைய ஷேடோ வந்து மாறிட்டே இருக்கு ஓகேவா ஃப்ரண்ட் வியூல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் டாப் வியூல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் சோ
சேஞ்ச் ஆகக்கூடாது சார். ஃப்ரண்ட்ல 60 mm இருக்கு, டாப்ல 80 mm வருதுன்னா நீ தப்பா போட்டுக்கலாம். ஆனா அவங்க ஆங்கிள் சேமா வராது. ஃப்ரண்ட்ல டாப்ல டூ லென்த்தோட ஆங்கிள் சேமா வரணும்னு நெசசிட்டி கிடையாது. வந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேவா சார்? மேலே 45 டிகிரி இருக்கு, கீழே 45 டிகிரி வரலாமா சார்? தாராளமா வரலாம். ஓகேவா? அப்படி வந்தா இந்த ரெண்டு லைன் நேரா இருக்கும். அத மாதிரி வந்துட்டு இந்த லைன் இதே மாதிரி போட்டனா தப்பு. ஓகேவா? அது என்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க சொல்ற இந்த ரெண்டு எண்டும் ஒண்ணா சேமா கோயின்சைட் ஆக கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ இங்க நான் போட்டுட்டேன். இந்த ஒரு ஸ்ட்ரெயிட், இது வந்து ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிள் லைன் போடுறேன். ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிள் எதுக்கு போறோம்னா லோகஸ் ஆஃப் B இன் ஃப்ரண்ட் வியூல இருந்து லோகஸ் ஆஃப் A இன் டாப் வியூ வரைக்கும் போறோம். லோகஸ் ஆஃப் B இன் ஃப்ரண்ட் வியூல இருந்து லோகஸ் ஆஃப் A இன் டாப் வியூ வரைக்கும் போடணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் வந்து மெஷர் பண்ணி பார்த்தா சமமா இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் தான் இதுவா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் எடுத்து ஆர்க் எடுத்தனா இது போய் கரெக்ட்டா இதுல கனெக்ட் ஆகும். ஓகே. சோ நீங்க ஏன்டா டார்ச் ஆன் பண்ண? இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இப்படி ஆர்க் எடுத்தாலும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம கோயின்சைட் ஆகும். ஓகேவா? அப்புறம் இங்க இருந்து ஒரு வெர்டிகல் லைன், அந்த வெர்டிகல் லைன் லோகஸ் ஆஃப் B இன் டாப் வியூல இருந்து லோகஸ் ஆஃப் A இன் ஃப்ரண்ட் வியூ. இங்க எப்படி B இன் ஃப்ரண்ட் வியூல இருந்து A இன் டாப் வியூ போட்டியோ இங்க வந்து என்ன பண்ணோம்? B இன் டாப் வியூல இருந்து A இன் ஃப்ரண்ட் வியூ வரைக்கும் வரையணும். இப்போ பார்த்தா இந்த டிஸ்டன்ஸும் சமமா இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் சமமா இருக்கும். ஆர் கண்டினா அது கரெக்ட்டா கனெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு லைன்ல எந்த லைன் உள்ள வருதோ அதுக்கு சஃபிக்ஸ் 1ல நேம் கொடுக்கணும். எந்த லைன் வெளியில போதோ அதுக்கு சஃபிக்ஸ் 2ல நேம் கொடுக்கணும். இப்போ இது ரெண்டு எது வெளியில வந்து உள்ள வருது, இதுதான் உள்ள வருது. ஓகேவா? அப்போ இது வந்து 2ல இருந்து ஃப்ரண்ட் வியூ ரெண்டுக்குமே இனிஷியல் பாயிண்ட் இதுதான். ஓகேவா? அதே இங்க 2ல இருந்து ஃப்ரண்ட் வியூ இது ரெண்டுக்குமே இனிஷியல் பாயிண்ட் இதுதான். ஓகேவா? அப்போ ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தா இங்க ஃப்ரண்ட் வியூவோட ஃபைனல் பாயிண்ட் B டேஷ், 2ல இருக்கிற ஃபைனல் பாயிண்ட் B1 B2 கொடுக்கணும். B1 B2 கொடுக்கணும்னா எது வெளியில போகுது? இது வெளியில போகுது. அப்ப நான் என்ன பண்ணனும்? B2 டேஷ், இது B2. அதே மாதிரி இது வந்து உள்ள வருது. சோ B1 டேஷ். ஃபர்ஸ்ட் வர லைன் சஃபிக்ஸ் 1ல கொடுத்திருக்கேன். செகண்ட் வர லைனுக்கு சஃபிக்ஸ் 2ல வந்து நேம் கொடுத்திருக்கேன். இந்த 2 லென்த்தோட ஆங்கிள் என்னன்னா θ. ஓகேவா? இந்த 2 லென்த்தோட ஆங்கிள் என்னன்னா phi. ஓகேவா? 2 length in front view theta, 2 length in top view phi. ஓகேவா? இது theta and phi are the two inclination. பக்கத்துல ஒரு செட் அப்படியே சொல்லுக்கு போறாங்க. ஓகேவா? theta phi. ரைட்? இப்போ இது வந்து பார்த்தனா இது பண்ணாருன்னு தெரியல, எதுக்கு போயிட்டு இருக்கு. இது குரூப்ல போடணும், சும்மா குரூப்ல போட சொல்லுவாண்டாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் above HV distance, இந்த டிஸ்டன்ஸ் in front of VP distance. இதுவும் in front of VP தான். அதாவது ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே in front of VP. ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேல இருக்கிறது எல்லாமே above HV. ஓகேவா? above HV சொல்றீங்க, ஆனா வந்து வெர்டிகல் பிளேன்ல மார்க் பண்றீங்க சார். அதுதான் என்ன சொல்லிருக்கேன். நீங்க வந்து ஒரு லைன் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணனா ஃப்ரண்ட் வியூல போய் விடும், வெர்டிகல் பிளேன்ல விடும். ஆனா என்ன தெரியும்? HV ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மேல இருந்து பார்த்தனா டாப் வியூல தெரியுது, VP ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் முன்னாடி இருக்குன்றது தான் தெரியும். அப்ப in front of VP டாப் வியூல வரும், above HV ஃப்ரண்ட் வியூல வரும். சோ இது வந்து above HV டிஸ்டன்ஸ், இது above HV டிஸ்டன்ஸ், இது in front of VP டிஸ்டன்ஸ், இதுவும் in front of VP டிஸ்டன்ஸ். ஓகேவா? ரைட்டா? ஒரு பேசிக்கா புரியுதா? ரைட். இதுக்கு அடுத்தது இங்க வந்து லீனியர் டைமென்ஷன் மார்க் பண்ணி டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, இந்த டூ லென்த் அதே மாதிரி இங்க ஒரு ஆரோ போட்டு 2 லென்த்
சரியா? இதுதான் ஃப்ரீ பாடி டயகிராம். இதுதான் வந்து ரோட் மேப் ஃபார் வந்து அது ரொட்டேட்டிங் லைன் மெத்தட் ப்ராப்ளம் எக்ஸெப்ட் மிட் பாயிண்ட் நடக்கும் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் அது ஓகேவா? இது எல்லா ப்ராப்ளமும் இதுதான். இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா எந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு லைன் மட்டும் தான் டார்க் என்டையர் ஸ்ட்ரக்சர்ல. மீதி எல்லாமே 6H தான். பாயிண்ட் டார்க்கா இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. இங்கேயும் பாயிண்ட் டார்க்கா இருக்கணும். டெக்ஸ்ட் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் டார்க்கா இருக்கும். மீதி எல்லாமே லைட். சரியா? வரையலாமா? நோட்ல ரஃபா எதுக்குமே வந்து டிஸ்டன்ஸ் கிடையாது. அப்ராக்சிமேட்டா எடுத்து டிஸ்டன்ஸ் போது